டைம் ஆயிட்டா என்ன வேணா பண்ணுறா பச்சையெல்லாம் க்ளீன் பண்ணோம். ஓ எங்கள் டீம் தான் நம்ம எங்கள் டீம் என்ன நானும் வெள்ளிக்கிழமை மணிக்கு சனிக்கிழமை மணிக்கு முருகன் 2:30 மணிலாம் வந்துக்கிறாங்க. பாத்ரூமே வந்துடுறான் வந்து முருகன் தம்பி சனிக்கிழமை மணிக்கு சரிவா. என்ன இது இப்படியே போயிடுங்க. இந்த பச்சை இருந்து வச்சிங்களா அப்படியே இந்த இது மாதிரி இது நம்ம பாம்பு பாய்சன் மாதிரி அப்படியே சர்ற அந்த பச்சையோடு போயிட்டே இருக்கும். அதை டோட்டலாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். ஓ நான் வரேன் இந்த மாதிரி மீன் வெட்டிங்க அந்த பையன் உட்காந்தீங்க ராஜாகாந்தி. நாங்கள் 2 பேர் தான் பஸ்ஸில் வருவோம். 2:30 மணி மாமா தான் பஸ் கிடையாது. அந்த வெயில் இருந்தால் அவள் தான் வர சீக்கிரமாக வந்துடுவார். ஓ யாரு கறில அவங்க டீ தான் முன்னாடி வரும் எப்பயுமே. அவங்க இந்த பக்கம் தான் சரி அவங்க தான் முன்னாடி வருவாங்க. ஆமாம் அவர் பிடிக்கும் பஸ் அவர் இருக்கா இருங்க வரேன். நல்ல போய் எடுத்து வச்சுப்பா நாளைக்கு கிரிக்கி வசதியாக இருக்கும். இந்தாங்க சரி நீ கிளம்பு. எங்கள் டீமில் நீ இல்லாதபோது ஃபஸ்ட்டு ஆள் அவர் தான் முதல்ல வருவார். 2வது பீரியடே வந்துடும். நான் என்கிட்ட சொல்லுவார் ஏடா அவனுக்கு புளி சேர்த்து எனக்கு கொஞ்சம் பார்த்து முடிக்க விட்றாங்க அப்படின்னு. நாங்கள் மூடி இருக்காங்க கப்பு அங்கே இருக்க பெஸ்ட்டு நம்மளுக்கு மீனே நல்லா இருக்குது கப்பு. ஓ தலை வெட்டுறது ஒரு ஆள் அது அதுக்கு இல்லைப்பா. மெயினாக ஆளுன்னா நம்ம தலைவர் பொருளாளர் செயலாளர் பூரா பேசிக்கிட்டு எல்லாம் நம்மளுக்கு தான் இருக்கிறாங்க. எந்த பிரச்சனை வராது. அவனுக்கெல்லாம் பேச மாட்டாங்க. வேறு கம்மி கிடப்பாங்க. மீன்லாம் பக்கவா இருக்கா. எங்கள் ஐஸ்லேயே போட்டு மணி 10 மணி செய்யுங்க. மேட்ரு என்னன்னா பச்சை ஃபுல்லாக ஓடி போச்சு. அங்கே ஐஸ்லேயே ஊறினும் போது உள்ள அந்த குடல் உள்ள சாப்பிட்ற மீன்லாம் வந்து உள்ளே இருக்கான். அது சாப்பிட்றது அந்த மீன் ஜீரணமாகாது. அந்த ஐஸ் வைக்கும் போது தான் அந்த மீன் குப்பாசு ஆகிடாது உள்ள வயிறு உள்ள. நமக்கு ஒன்றும் ஆகாது. பாம்பு சாப்பிட்ற கோழி நம்ம சாப்பிட்றோம். இந்த கத்தி நல்லா விட்டு அந்த இது உருவிடா. காலையில் ஒரு 8 கிலோ பழம் ஒன்று வந்துச்சு. எல்லாம் காலையிலே வந்துச்சு. இவன் வரல. அப்புறம் கோட்டு மீன் அது வந்துச்சா. 2வது அந்த ஊசிக்குள்ள வந்துச்சு. நீட்டாக வரும் பாரு. அதெல்லாம் பஸ்லேயே ஓடி போச்சு. இப்போலாம் ஓடாது. ஒரு இப்போ வேணுமா அப்படியே போட்டுருங்களா? இல்லைன்னா ஒன்றா போட்டு டபுளாக கூட போட்டுங்க. கவரில் எடுத்து ஒன்றா போட்டு டபுளாக கூட போடலாம். ஓகே இந்தா ஓகே பீஸ் எடுத்து டபுளாக வந்துச்சா இங்கே கொடுத்துருங்க. என்கிட்ட கொடுத்துருங்க. இங்கே போடுங்க. ஸ்டாலு எங்களுக்கு தெரியணும். ஒன்று அந்த லைன்லேயே வாதி செட்டு பார்த்துருக்கணும். ஆன்லைனில் போகுதா? நல்லது. காலையில் என்ன மீன் வந்தாலும் இதில் போட்டுருணும். டேன் வச்சு வச்சிங்களா? எப்போ ரெடி ஆச்சா? எப்போ இப்போ இருந்தா நேற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேனர் வச்சுட்டு நம்ம பசங்கிட்ட சொல்லிவிடு செட்டு இங்கே இருக்கு. என்ன மீன் வர நேரமாக இருந்தால் கொஞ்சம் ஒன்றுமே ஓவர் இந்த இடத்துக்கு தான் வியாபாரம் ஆகும். மீன் வர இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து மீன் இல்லையா நம்மளை தேடி நாங்கள் உள்ளே வருவாங்க. அதுதான் மேட்ரு. 8 மணிக்கு மேலே நம்மளை தேடி வந்துடுவாங்க. நம்மக்கிட்ட வந்தால் இல்லாத பொருளே கூடாது. வெங்கடங்கலாம் போனால் அப்படி தான்
இல்லாத பொருளே இருக்காது ஐவரா. அவர் சொன்னதா மச்சியா செல்வ புளியை எங்கேயா அனுப்பிச்சு விட்டுருப்பா அப்படின்னு. புளி எங்கேருந்து அனுப்புறாரு? ஏற்கனவே பக்கத்தில் கொஞ்சம் அதெல்லாம் ஏமாற்றி தான் மீன் வாங்குறாரு அவர். அதுக்குறாண்ணா சேகம் தம்பி அவன் பக்கத்தில் உட்காந்துன்னு நல்ல நல்ல மீன்லாம் அனுப்பிச்சு விட்டுருது அவர்கிட்ட. சேகரவ தம்பி சொல்கிறேன். ஆமாம் பக்கத்தில் உட்காந்துங்கல்ல இந்த பையன் யுவராஜ் பையன் வரது கிடையாது. வாரத்துக்கு 2-3 நாள் லீவ் வச்சிடறான் யுவராஜ். அப்புறம் எங்கே அதுக்கு மேலே ஒரு போக லீவு, அது ஒரு போக லீவு. மீன் பார்க்கும்போது கோவம் இருந்து கட் பண்ணதுக்கு நல்லா இருக்குது. 400 ரூபாய்க்கு 1000 ரூபா வாங்க. போட்டுருங்களா? இந்த கவர் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்களா இல்லை கொடுக்குறாங்களா? வாங்கி வச்சிருக்கேன். நல்லது. இந்த மாதிரி பொருள் கொடுத்தா இந்த மாதிரி கவரில் போடுறது தான் அப்படியே பார்க்குறவங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும். ஆமாம். நானும் ஒரு